தமிழ்நாட்டை தொட்டா என்ன நடக்குங்கிறதுக்கு இங்க பல உதாரணங்கள் இருக்கு அப்படின்னு மதுரை மாநாட்டில் விஜய் கொக்கரிச்சாரு. ஆனா இந்த தமிழ்நாட்டை தொட்டா அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்களா, அப்படி கடந்த காலத்துல தமிழ்நாட்டை தொட்டவங்க யாரு அப்படின்னு பார்த்தா, அப்போ இப்போ சமீபத்தில் தான் பாஜக மத்தியில் இருக்கு. அவங்க தொட்டதுக்கு எதிர்வினை வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் தான் பல வருடங்கள் ஆட்சியில் இருந்துச்சு மத்தியில். ஸோ அவங்க தமிழ்நாட்டை தொட்ட போதெல்லாம் இங்கே என்ன நடக்கும் அப்படின்றத நகழ்த்தி காட்டியிருக்கிறாங்க இங்கே இருந்த ஆட்சியாளர்கள். இங்கே யார் ஆட்சியில் இருந்தது? சுதந்திரம் வாங்கின உடனே கொஞ்சம் வருஷங்கள் காங்கிரஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை சேர்ந்த கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு எதிராக மத்தியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி முயற்சிகள் மேற்கொண்ட போதெல்லாம் இங்கே இருந்த திமுக அல்லது அதிமுக அல்லது திமுக, இப்படி இந்த திமுகவும் அதிமுகவும் இவங்க தான் தமிழ்நாட்டினுடைய நலனை காப்பாற்றுவதற்காக மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு எதிராக இவங்க போராடி இருக்கிறாங்க அப்படின்ற உண்மையை விஜய் இங்க தெளிவுபடுத்துறாரு. அதாவது வரப்போற தேர்தலில் 2026 யாரை எதுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ, அப்படின்னு அறைகூவல் விடுக்கிறாரோ, அந்த கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய நலனை, தமிழ்நாட்டினுடைய நலனை காப்பதற்காக மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியை எதிர்த்து போராடி இருக்கிறார்கள், களம் கண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்றதுக்கு பல உதாரணங்கள் இந்த திமுக அதிமுக ஆட்சியிலிருந்து தானே தர முடியும்.